வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ. கந்தர் அனுபூதி பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு பாடல். காளை குமரேசன் எனக்கருதி தாளை பணியத் தவம் எய்தியவா, பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுர பூபதி மேருவையே. இது பாடல். காளை குமரேசன் எனக்கருதி தாளை பணியத் தவம் எய்தியவா, பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையே. சுரபூபதி முருகன் தேவர்களின் தலைவன், அசுரர்களை வென்றவன், தேவர்களை காத்தவன், அன்பர்களை காப்பவன், தேவசேனாபதியாக இருப்பவன். மேருமலையே மேருவே என்று சொல்கிறார். மேருமலை தேவர்கள் வாழ்கின்ற இடம். பிரபஞ்சத்திலே இருக்கின்ற மேருமலை வலிமை பொருந்தியது. அந்த மேருமலைக்கே தலைவனாக இருக்கின்ற முருகப்பெருமான் எவ்வளவு வலிமை பொருந்தியிருப்பார், எவ்வளவு பெருமை பெற்றிருப்பார். மேருமலையிலே வாழ்கின்ற தேவர்களுக்கும் தேவர்கள் தலைவனாக இருந்த இந்திரனுக்கும் பாதுகாப்பு தந்து அவர்களை காத்த முருகப்பெருமான் தேவர்களின் தலைவன் ஆகிவிட்டார். சுரபூபதி ஆகிவிட்டார். சுரபூபதியாக இருக்கிறார். மேருமலை சிறப்பினை அப்படியே முருகப்பெருமானுக்கு வடித்து கொடுத்தது போல இருக்கிறது. அந்த சிறப்பினை முருகப்பெருமான் பெற்றிருக்கிறார். மேருமலைக்கு ஒத்த வலிமையை நம் முருகப்பெருமான் பெற்றிருக்கிறார். இங்கே பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி. அதாவது தென்னையிலே பாளை பார்க்கலாம், பனையிலே பாளை பார்க்கலாம், பாக்கு மரத்திலே பாளை பார்க்கலாம். நீண்டு அழகாக இருக்கும். அப்படி அழகிய கூந்தல் கொண்ட வள்ளிப்பிராட்டியாரின் பாதம் பணியும் சுரபூபதி முருகப்பெருமான். முருகப்பெருமான் உளதன்று இளதன்று உருவன்று அருவன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே என்று கந்தர் அனுபூதி சொல்கிறது. இவ்வளவு பெருமை பெற்றவர் முருகப்பெருமான். உல்லாச நிராகுல யோகமத சல்லாப வினோதனும் நீ அலையோ, கந்தர் அனுபூதி சொல்கிறது. இவ்வளவு சிறப்பினையும் பெருமையினையும் ஆற்றலையும் கொண்டவர் முருகப்பெருமான். ஒட்டுமொத்த அருளாற்றல் கிருபை அனைத்தும் அறிந்தவராக என் குணத்தவராக முருகப்பெருமான் இருக்கிறார். கந்தர் அனுபூதி முழுதும் முருகப்பெருமானின் அருளாற்றலையும் காக்கும் தன்மையினையும் வேலின் சிறப்பினையும் எடுத்து சொல்கிறது. அவ்வளவு சிறப்பு கொண்ட முருகப்பெருமானை நம்முடைய அருணகிரியார் முதல் வரியிலே காளை குமரேசன் எனக்கருதி, முருகப்பெருமானை ஒரு இளைஞனாக கருதி. நீங்கள் பாருங்கள், முருகப்பெருமானின் திருவுருவத்தை வடித்தவர்கள் குழந்தையாக காட்டியிருப்பார்கள், சிறுவனாக காட்டியிருப்பார்கள், இளைஞனாக காட்டியிருப்பார்கள், அழகின் மொத்த வடிவாக காட்டியிருப்பார்கள். வேல் தாங்கி நிற்கின்ற பொழுது கூட ஒரு அழகிய இளைஞனாக முருகப்பெருமானை காட்டியிருப்பார்கள். ஆனால் அந்த முருகப்பெருமான் மேருமலைக்கு ஒத்த வலிமை பொருந்தியவன். அந்த முருகப்பெருமான்
தேவர்களின் தலைவனாக இருந்து தேவர்களையெல்லாம் காத்தவன், சுரபூபதியாக இருப்பவன், அரக்கர் படையை அழித்தவன், உளதன்று இளதன்று உருவன்று அருவன்று இருளன்று ஒளியன்றுமாய் இருப்பவன், உதியா மறவா மரியா உதியா மரியா உணரா மறவா என்று இருப்பவன். எவ்வளவு சிறப்பு கொண்டவன், எவ்வளவு ஆற்றல் கொண்டவன், என் குணத்தின் வடிவாக இருப்பவன், எவ்வளவு ஆற்றல் கொண்டவன், அன்பர்களை காப்பதிலே முன்னின்று நிற்கின்றவன். முருகா கந்தா வேளா கடம்பா என்று நெருங்கிய உறவுகளை அழைப்பது போல முருகப்பெருமானை அழைக்கின்றோமே, அந்த அளவிற்கு அனைத்து அன்பர்களுக்கும் மிக நெருங்கிய உறவாக முருகன் இருக்கின்றார். எண்ணற்ற நாமங்கள் எல்லாம் நம்முடைய நெருங்கிய உறவுகளை அழைப்பது போலல்லவா இருக்கிறது. அதனாலே அருணகிரியார் முதல் வரியிலே காலை குமரேசன் எனக் கருதி, குமரன் கூட்டல் ஈசன், ஈசனின் மகன் குமரேசன். அதைத்தான் பாதி மதி நதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா திருப்புகள் சொல்கிறது. அப்படி குமரேசன், காலை குமரேசன் எனக் கருதி தாளை பணிய தவம் எய்தியவா. முருகப்பெருமானே, உன்னை ஒரு இளைஞன் என நான் கருதி உன்னுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகளை நான் பணிந்து வணங்க எனக்கு அருளை தந்த வண்ணம் இருந்தாயே, என்ன அற்புதம். தாளை பணியத்தவம் எய்தியவா என்று அருணகிரியார் இந்த பாடலிலே சொல்கிறார். எவ்வளவு இனிமையான பாடலாக அருணகிரியார் இதை வடிவமைத்திருக்கிறார். இந்த பாடல் நம்முடைய நெருங்கிய உறவினர் போல் முருகப்பெருமானை வடிவமைத்திருக்கிறார். முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் உண்டு. நான் ஏற்கனவே பதிவு செய்தது போல அழகிய குழந்தையாக, சிறுவனாக, இளைஞனாக நம்மோடு இருப்பவர் போல முருகப்பெருமானின் திருவுருவம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதனாலே தான் அருணகிரியார் காளை, அதாவது காளையன், இளைஞன், குமரேசன் எனக் கருதி தாளை பணிய தவம் எய்தியவா என்கிறார். அடுத்த 2 வரிகளிலே அவருடைய பெருமையை சொல்கிறார். இளைஞனாக இருக்கின்ற முருகப்பெருமானின் அளப்பரிய ஆற்றலை அடுத்த 2 வரிகளிலே அருணகிரியார் பதிவு செய்கிறார். இந்த பாடல் நாம் தொடர்ந்து பாடுவோம். இந்த பாடலின் மேன்மையினை நாம் புரிந்து கொள்வோம். முருகப்பெருமானின் இறை அருளுக்கு நாமும் பாத்திரமாக இருப்போம். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர.